ஷாருக்கான் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது, பட் ஷாருக்கானோட ஸ்பீச் கேட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ சொல்ல 5 இயர்ஸ் பேக்கே நான் அவரோட ஸ்பீச் கேட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், யூ ஆர் வெரி லோன்லி அட் த டாப் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கிட்ட அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தால் பின்னாடி ஒன்று சொல்வார், நீங்கள் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா, யூ வாண்ட் டு பி எஸ் வெரி வெரி குட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னா நீங்கள் இந்த லோன்லினஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் இந்த விஷயத்தை அப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு டுவர்ட்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு வந்து வேறு எந்த கமிட்மெண்ட்லேயுமே வந்து நீங்கள் அகப்பட்டுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பீப்புளோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். உங்களுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்க எப்போனாலும் கால் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணலன்னா கூட அவங்களோட பிஹேவியர் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கனெக்டிவிட்டி பிட்வீன் த பீப்புள் சரௌண்ட்ஸ் யூ அது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் டார்கெட் ரீச் பண்ணும்போது அதை கொண்டாடக்கூட யாரும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்றது தான் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அதை தான் வந்து சிம்பிளாக ரெண்டு லைனில் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.